சில நேரங்களில் பிசாசு உங்க காதுல வந்து சொல்லலாம், இதெல்லாம் உனக்கு கிடையாது அப்படி. Sometimes the Satan might come and whisper in your ears, these things will not belong to you. ஏன் நீ போராடுறது, உனக்குரியது கிடையாது. Why are you simply fighting? This doesn't belong to you. இந்த விஷயத்தை உன்னால தாண்ட முடியாது. This thing you cannot overcome. இந்த விஷயத்தை உன்னால ஜெயிக்க முடியாது. This thing you cannot overcome. You cannot have victory over it. இது உன்னுடைய தகுதிக்கு அப்பாற்பட்டது. This is beyond your status. இது உன்னுடைய தகுதிக்கு மேலானது. This is more than what you belong to. உன்னால முடியாததை குறித்து நீ ஆசைப்படாத. Why do you think about something, or why do you like something which you cannot have access to? நீ ஒன்னு புரிஞ்சுக்கணும். Understand one thing. உங்களால முடியாதுன்னு ஒண்ணும் கிடையாது. There's nothing which you cannot do. உங்களுடைய சொந்த அறிவினால முடியாது. Probably with your own wisdom you cannot. உங்க சொந்த திறமையினால முடியாது. Probably with your own strength you cannot. உங்களுக்கு இருக்கிற பலத்தினால முடியாது. Probably with your own skill you cannot. உங்களுக்கு இருக்கக்கூடிய சத்துவத்தினால முடியாது. Probably with all your abilities you cannot. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்க ஆவிக்குரிய கண்களை திறந்து விட விரும்புறாரு. But the Lord is going to open your spiritual eyes today. உங்களுக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு. And you have a great background. உங்களுக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு. You have a background. உங்களுக்காக வேலை செய்யறதுக்கு ஒரு பெரிய அரசாங்கம் இருக்கிறது. There is a kingdom, there's a government ready to work for you. உங்களுக்காக வேலை செய்யறதுக்கு ஒரு பெரிய தேவனுடைய சேனை நிற்கிறது. There is a Lord's army which is ready to work for you. உங்களை ஆண்டவர் சுதந்திரவாளிகளாக மாற்றி வைத்திருக்கிறார். The Lord has made you his inheritance. உங்களுடைய ராஜாதி ராஜா வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். Your King of Kings is the one who created the heavens அவர் and the earth. சர்வ வல்லமையுள்ள தேவன். He is almighty. அவருடைய பிள்ளைகள் நீங்கள். And you are his children.